வணக்கம் நேயர்களே, இன்றைய மக்கள் மனசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆன்லைன் கேம்கள், ஆன்லைன் மூலியமாக விளையாடுதல், ஆன்லைன் மூலியமாக சூதாட்டத்தல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு தற்கொலை கூட நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. 1 கோடி ரூபாய் வரை கடனை வைத்துவிட்டு தனது மனைவி குழந்தைகளை கொன்றுவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருந்த அந்த சூழலை பார்த்தோம். இதற்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் அறிவித்திருந்தார். அது இன்றைய தேதியில் வெளியாகும் என்று அறிவிப்பு வந்திருந்த சூழ்நிலையில் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாகவே இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இத்தனை செயலிகளுக்கு தடை, இத்தனை ஆன்லைன் செயலிகளுக்கு தடை, இத்தனை கேம்களுக்கு தடை என்றெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். ப்ளூவேலிலிருந்து ஆரம்பித்து நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய அந்த ஆன்லைன் வலைக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடிய இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் மிக அதிகமாக மொபைல் போனுடைய உபயோகம், பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு அது ஒரு வகையில் தேவையுமாகவும் இருக்கிறது. கல்விக்காக உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் சூழ்நிலை, மிக அதிகமான ஸ்ட்ரெஸ், அதிலிருந்து வெளிவருவதற்காக ஆன்லைன் கேம்களில் நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த விஷயம் போய் கடைசியில் அதற்குள்ளேயே ஒரு வலைக்குள் வலையாக சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பல மனநல ஆலோசகர்களும் இதை சொல்கிறார்கள். அதே போல சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களும் இதைத்தான் அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் அதற்காக எப்படி விளையாட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவற்றில் நீங்கள் விளையாடலாம், எவற்றில் விளையாடக்கூடாது போன்ற பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் தற்கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக அனைத்து தரப்பிலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாமும் நிகழ்ச்சியில் அப்படித்தான் ஒரு முன்னெடுப்பு எடுத்து செய்திருக்கின்றோம். இன்றைய கருப்பொருள் இதைத்தான் நாம் பேச இருக்கின்றோம். இந்த உங்களை ஏமாற்ற தயாராக இருக்கிறது ஆன்லைன் கேம்கள். அதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எதற்கு அது இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏன் என்று பல கோணங்களிலும் நாம் இன்றைய மக்கள் மனசு நிகழ்ச்சியை இது குறித்து பேசலாம். 2 சிறப்பு வாய்ந்த நிபுணர்கள் இதற்காக இணைகிறார்கள். திரு சிவபாலாஜி, அவர் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ், அவர் தொழில்நுட்ப வல்லுநர், இதில் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். அதே போல சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய துணைத் தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் இணைகிறார்கள். இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிவபாலாஜி, இப்போ என்ன அடிப்படையில் இப்போ போயிட்டு இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய கேம்களுடைய நிலை? தொடர்ச்சியாக நாமளும் பார்த்து கொண்டே வரோம். தற்கொலை, அதுக்கப்புறம் கடன் தொல்லையாக ஒன்றை போய் சிக்கி கொண்டு மாறி 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 இந்த சூழலில் போய் ட்ராப் மாதிரி விழுந்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த நகர்வுகள் நம்மளை எப்படி சிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது சூதாட்டம் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நடந்திருக்க சமீபமான ஒரு தற்கொலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தை சேர்ந்தது. ஆனால் கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேமிங் கம்பெனி எதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேம் ரொம்ப அடிக்ட் ஆகும் அப்படின்றத வச்சு தான் செலவே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரி யாருன்னா என்ன கலர் யூஸ் பண்ணால், எந்த விதமான கலர் கோட் யூஸ் பண்ணால் பசங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜூஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிங்கன்னா இந்த ஆரஞ்சு, ரெட் கலர் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் கலர் கோட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பசங்களை கேம்குள்ளே இழுக்க முடியும் அப்படின்றத வச்சு ஒரு டீட்டெயில்டு ஒரு R&D அனாலிசிஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஒரு கேமிங் கம்பெனியுமே முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 2வது விஷயம் என்னன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள உள்ளே இழுக்கிறது மட்டும் இல்லை, இதில் சூதாட்டம், கேசினோ அப்படின்ற ஒரு கண்டென்ட், சூதுனாலே பயங்கரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறது, ஒரு கொடுக்கறது இப்படின்ற ஒரு விஷயத்துலேயே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கேசினோவில் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அந்த ஒரு ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு தன்மை ஏகப்பட்ட பேர் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இது எந்த கண்ட்ரிலையுமே அவங்களால பிளாக் பண்ண முடியல. ஒரு பீரியடில் நம்ம நாட்டிலையுமே கேசினோ சூது தப்புன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆன்லைனில் கொண்டு வராங்க. சைனாலையும் இதை அவங்க கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணாங்க, ஒரு தனி ரீஜினாவே அவங்க ஒரு தனி நாடாகவே ஓகே மக்காவ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியாவே ஒரு சின்னதாக அறிவிச்சு அங்கே கேசினோஸ் விளையாடுறதுக்காக ஒரு தனியாக வச்சுட்டாங்க. யார் வேணாலும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். எந்த அளவில் இதில் இம்பார்ட்டன்ட்டு, எந்த அளவில் பணம் இதில் புழங்குதுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். 2020 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேமிங் இண்டஸ்ட்ரியோடைய ஒட்டுமொத்த ரெவன்யூ $100 பில்லியன். அதாவது நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த கடன் சுமை இருக்குல்ல, அதுல 4% கேமிங் இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூ மட்டும் இருக்கு. இது கேசினோ சேர்க்காமலே. அந்த ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்காவும் போல கண்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் கிட்ட எந்த விதமான நீங்கள் டாக்ஸும் கட்ட தேவையில்ல, டாக்ஸ் ஃப்ரீ, எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ்லாம் ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கலாம். கேசினோ ரன் பண்ணுறவங்க மட்டும் 20% லாபத்தை அந்த நாட்டுக்கு தரணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றிருக்காங்க. ஸோ இதில் அந்த ஒரு நாடை ரன் பண்ணக்கூடிய பணமே அந்த ஒரு சூதில் இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது அப்போ தான்
இதை வந்து ஜஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் அப்படி இப்படின்லாம் பார்த்துட முடியாது. இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு தனியான கவனம் எடுத்து வைக்கணும். இதில் பல பேருடைய பணம் வந்து இதில் புழங்கிக்கிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து இதில் புழங்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஸ்பெஷல் கவனம் எடுத்து வைக்கணும். இதில் ஏகப்பட்ட பேர் அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க கண்ட்ரோலை மீறி. ஏன்னா இதுக்கு சட்டம் கிடையாதுல்ல. லைக் கம்ப்ளீட்டாக இதை பேன் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க, அதுக்கப்புறம் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதுக்கு சட்டம் கிடையாதுன்றதுனால இன்னும் அதில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் எப்படி அவங்க இழுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது வீட்டில் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சின்ன பசங்க பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் போய் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நீ போய் 4 இடத்துல பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதே கான்செப்டாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை கூட ஒரு சைக்கலாஜிக்கல் வேர்டாக எடுத்துக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர், அதை வச்சு அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட்டரோ ஒரு நடிகையோ வச்சு கூப்பிட்டு உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதில் வந்து ஒருத்தன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 50,000 சம்பாதிச்சேன், இந்த ரம்மி கேம் ஆடின நான் வந்து 1 லட்சம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூதுன்றது சம்பாத்தியம் கிடையாது. அது வந்து இன்னொருத்தங்களுடைய பணத்தை அடிச்சு போடுங்கிறது. இதுதான் வந்து அவங்களுடைய கான்செப்டா அவங்க வச்சிருக்காங்க. இதை வந்து அவங்க சொல்லாம இந்த ஆல்ரெடி நமக்கு சைக்கலாஜிக்கலா இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்களா சம்பாதிக்கணும்ன்றது, அதை வந்து அப்படியே ஒரு என்ட்ரி பாயிண்டா அவங்களுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ போக ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கேசினோ ரன் பண்றாங்கல்ல உங்களுக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஜெயிக்கணும் அவங்க தான் ஜெயிக்கணுன்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு கண்கட்டி வித்த மாதிரி. அவங்களுடைய அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேம் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன், இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்களும் நானும் கேம் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜெயிச்சேன், முதல் கேம் ஜெயிச்சேன்னா 10 ரூபாயில 2 ரூபாய் எனக்கு வரும், 8 ரூபாய் எனக்கு வரும், 2 ரூபாய் வந்து அந்த கம்பெனிக்காரனுக்கு போகுது. நீங்க அதே மாதிரி ஜெயிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 8 ரூபாய் வரும், 2 ரூபாய். நம்ம 2 பேர் மாறி மாறி 10 கேம் ஈக்குவலா ஜெயிச்சிருந்தாலும் நம்மள வந்து லாஸ் தான் இருந்திருப்போம். ஏன்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதே கான்செப்ட் தான். யாரா இருந்தாலும் ஒருத்தன் ரொம்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானோ, ஓகே டக்குன்னு வந்து அவனை தோக்க வை, டக்குன்னு அவனை ஜெயிக்க வை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அல்காரிதம், ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பேருக்கு ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஆட வச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரியான ரம்மி கம்பெனிஸ்க்கு உண்டான ஒரு மேஜரான ஒரு விஷயம். அண்ட் இதுல இன்னொன்னு வச்சுக்கிட்டாங்க, நாங்க ஃபேர் பிளே யூஸ் பண்றோம், சாரி, யாராவது வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்றாங்க, இது ஏதாவது பண்றாங்கன்னா நாங்கள் வந்து இமீடியட்டாக அவங்கள பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கவே போகிறது கிடையாது. இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் போயிட்டு இதில் வந்து அவனுடைய கான்செப்ட், அவனுடைய அல்காரிதம் எப்படி கார்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது, யார்கிட்ட உங்களை உட்கார வைக்க போகிறதுன்றது கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அது ஒரு ஆள் தான், ஒரு பிரெயின் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய பாயிண்ட் நீங்க ஆடிக்கிட்டே இருக்கணும், ஜஸ்ட் லைட்டா ஜெயிக்க வைக்கிற மாதிரி காமிச்சு தோக்க வைக்கிற மாதிரி காமிச்சு ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு அதுல அவங்களை சிக்க வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்றதுதான் இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கு. ஆமாங்க. ஓகே, திரு விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க, சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய துணைத் தலைவர். விஜயகுமார் சார், ஏன் இதை வந்து நம்மளால தடை பண்ண முடியல? ஒரு மாநில அரசால இதை தடை பண்ண முடியுமா, அல்லது மத்திய அரசால தடை பண்ண முடியுமா, அல்லது இதற்கு ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் வந்து தேவைப்படுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேம்பிளிங் பார்த்தீங்கன்னாலே, இந்த கேம்பிளிங்கிறது ஒரு அடிக்ஷன் தான். ஓகே, இந்த கோவிட் டைத்துல இந்த இன்டர்நெட்டோட யூசேஜுங்கிறது அதிகமாயிருக்கு. நார்மலாக வந்து யங்ஸ்டர்ஸோ இல்லை பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் இன்டர்நெட்டை. இந்த 2021 2022 அதாவது 2020 அண்ட் 2021 மட்டுமே பார்த்தீங்கன்னா அண்ட் ஆவரேஜ் ஒரு 60 மில்லியன் டவுன்லோட் ஆன்லைன் கேம் மட்டுமே நடந்திருக்கு. இது வந்து ஆப் ஸ்டோர் வந்து ஆப் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை கூகுள் பிளே ஸ்டோராக இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற போது இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இதனுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவர் சிவபாலாஜி வந்து சொன்னது மாதிரி இது வந்து 100 பில்லியன் இப்போதைக்கு இருக்கு. பட் இது வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 150 பில்லியன் 200 பில்லியன் இன் 2 to 3 years. அப்படிங்கிற போது இது வந்து வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டிஜிட்டல் கொக்கைன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆன்லைன் போதை தான். இதுல வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க தென் அதுலேருந்து வெளியில வர்றதுங்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து எதிரில் விளையாடக்கூடியது வந்து அல்கோரிதம். ஓகே, இதுதான் வந்து மேட்டர். இப்போ இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூல் கொண்டு வர்றேன், அதாவது பேன் பண்ண போறேன் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். பட் இதுல வந்து ஆக்ஷன் எப்படி வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது, பேனை மட்டும் வச்சு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். இது வந்து 2-3 ஆங்கிள் டீல் பண்ணணும். முதல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னாக்க, ஒன்னு வந்து ஓகே, அதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது, அதை பாஸ் பண்ணி பில் பாஸ் பண்றது, அது ஒண்ணு. செகண்ட் இது வந்து மோர் வந்து அவேர்னஸ் வந்து மஸ்ட் இந்த கேஸ்ல. இது வந்து எல்லாருக்குமே தே நீட் டு பி விஜிலண்ட். இந்த ஆன்லைன் கேம்ங்கிறது ஒரு
அடிக்ஷன் தான். அதுல வந்து கண்டிப்பா ஜெயிச்சு, அதாவது விளையாண்டு ஜெயிக்க முடியாது. ஓகே, அது வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு ப்ளே பண்ண வைப்பாங்க. பட் எவென்ச்சுவலி இது பாத்தீங்கன்னா மணி வந்து லூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய மந்த்ராவை. இதுல வந்து ஜெயிக்க முடியாது. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்க, பேன் பண்ணிடுறோம். பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஸ் வந்து ஸ்டில் வில் பி அவைலபிள் ஆன் உங்களுடைய ஆப் ஸ்டோர்ல தான் இருக்க போகுது. ஓகே, கூகுளோட பிளே ஸ்டோர்லயோ இல்லை ஆப் ஸ்டோர்லயே இருக்கும். இது இல்லாம தெர் ஆர் தேர்ட் பார்ட்டியோட ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இது மாதிரி கேமோ இல்ல ஆப்ஸோ வந்து இருக்கு. அதை யாராவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க எப்படி மானிட்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். செகண்ட் திங் வந்து என்னன்னா, இப்படி யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கேமை யூஸ் பண்ணி விக்டிம் ஆகுறாங்க, பணத்தை வந்து இழக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஆக்சுவலா. ஓகே, இல்ல இப்ப இந்த ரிப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வர்றது இல்லையே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அப்படி ஏதாச்சும் ஒருவேளை நம்ம இவ்வளவு கடன் கொடுத்துட்டோம், இவ்வளவு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அதுக்கு சொல்றது கூட அச்சப்படுறாங்களா? அல்லது நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம், நம்ம போய் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலும் உருவாகுதா? இல்ல, அது வந்து ஆக்சுவலா பணத்தை இழக்கிறதுங்கிறது ஒரு அதை வந்து சொன்னீங்க அப்படின்னாலே அது ஒரு எப்படின்னாக்க அதை வந்து ஒரு தப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இதை வந்து வெளியில யாரும் சொல்றது கிடையாது. எவென்ச்சுவலா அதனுடைய ஹோல் லாஜிக்கே கேம்பிளிங் சூதாட்டம்னு சொல்லும்போது பண இழப்பு தான். அதுல வந்து ஒரு சூழ்ச்சி இருக்கு. இது வந்து அல்கோரிதம் தான் வந்து டிசைட் பண்ணுது யாரு ஜெயிக்கணும் யாரு வந்து தோக்கணும் அப்படிங்கிறத. இனிஷியலா உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கலாம். இது எப்படின்னாக்க எப்படி என்கேஜ் பண்றாங்க அப்படின்னாக்க, நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஜாயினிங் போனஸ் ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். நீங்க யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ரெஃபரல் போனஸ் இருக்கும். இந்த இனிஷியலா நீங்க ஜெயிக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா எல்லாமே நடக்கும். அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்க, ஓ இது மூலியமா வந்து பணம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டணும்னு என்ன ஆகும், இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டையும் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து என்னன்னா இனிஷியலா ஒரு அமௌண்ட் வந்து பெட் பண்ணி விளையாடக்கூடியது வந்து அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் தூண்டுறது. பட் எவென்ச்சுவலி பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க அப்படின்னாக்க அதை வந்து தோத்ததை வந்து பெருசா வந்து வெளியில சொல்றது கிடையாது. அதுதான், ஏன்னா வந்து பணத்தை இழந்துடுறாங்க. இதை எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு வந்து எடுக்கிறாங்க. நிச்சயமா அதுல என்னன்னா நிறைய மேலும் 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 கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு மேலும் கடன் வாங்கி இப்படி ஒரு பெரிய இக்கட்டான சூழலை போய் சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம யதார்த்தமாக இருக்கிறது. இப்ப நிறைய தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஸ்ரீநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய போலீஸ்காரங்களும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல வந்து விளையாடி அவங்க வந்து நிறைய பேர் இதை வந்து இழக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உயிரை வந்து இழக்கிறாங்க. இது ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா கொலிஜியம்ல பாத்தீங்க அப்படின்னா கொலிஜியம் பர்பஸ்னு இப்ப எப்படி ஜேர்னலிஸ்டுக்கு வந்து கொலிஜியம் இருக்கோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைபர் கொலிஜியம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா, நாஸ்காம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், சிடிஎஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருந்தா கூட இந்த தற்கொலையோ இல்ல இந்த தற்கொலையை தூண்டக்கூடிய இதையோ கண்ட்ரோல் பண்ற மாதிரியோ இல்ல கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ற மாதிரியோ இல்ல பிட் கரன்சி அப்படின்னு சொல்றாங்க, பிட்காயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ரிலேட்டடா எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் இவங்க எடுக்கிறது கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கொலிஜியமும் இதை அப்ரூவ் பண்றது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போலீஸ்காரங்களே இதை விளையாடி உயிர் இழக்கிறது மாபெரும் உயிர் அது. ஸோ அந்த மாதிரி உயிர் இழக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா கருது? சரி, ஓகே சார், நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி கூட. சிவபாலாஜி, இப்போ நம்ம அண்மையில் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் நிறைய இந்த விஷயங்களில் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த சைபர் கொலிஜியம் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன, காவல்துறையை சேர்ந்த பலருமே இது போன்ற சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய நிலைமை பார்க்க முடியுது. அது என்ன ரீசன்? ஏதாவது என்னன்னா, இப்போ பேசினவர் சொன்னாரு கரெக்டா, வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த கேம்லிங்ல இருந்து இந்த கிரிப்டோ கரன்சில இருந்து ஏகப்பட்டது எதனால அவங்களால தடுக்க முடியலன்னு. சரி, கேம்லிங் கிளியரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, சில நாடுகள்ல வந்து அது லீகலா ரன் ஆகுது, சில நாடுகள்ல வந்து அது இல்லீகல் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், அந்த அந்த ஒரு நாட்டுல நடக்கிற அந்த சூதாட்டமா இருக்கட்டும் இல்ல கரன்சி பேஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அது அந்த நாட்டோட சட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு விஷயங்களா இருக்கும். அதை தாண்டி வேலை ஓவரால் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்றத கொண்டு வர முடியாது. நம்பர் ஒன். எனக்கு இன்னொரு டவுட், இப்ப நீங்க சொல்றீங்க அந்த நாட்டுக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களாக இருக்கும் என்று சொல்றீங்க. அந்த நாட்டுல வந்து இப்ப கேம்பிளிங் அலோவ் பண்ணதாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த கேம்பிளிங் அலோவ் பண்ண முடியாது, அலோவ் உண்டு, நம்ம நாட்டில் கிடையாது, அதில் வந்து அதனால அங்கே வந்து பெட் கட்டுறாங்க,
ஈவன் ஃபார் கிரிக்கெட் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலிகளை, கேம் செயலிகளை, இந்த மாதிரி ரம்மி மாதிரி இருக்கக்கூடியதை ஏன் நம்ம இங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க ஆக்சுவலா இந்த ஏன் இங்க அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிங்கல்ல, இதே ஒரு கேள்வியை தான் வந்து சுப்ரீம் ஆல்ரெடி நம்ம வந்து பேன் பண்றோம், தமிழ்நாட்டில் வந்து நாங்க வந்து ரம்மியை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா? உங்களுக்கு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்ல அது வந்து மேல்முறையீடுக்கு போச்சு. மேல்முறையீடுக்கு போன உடனே அவங்க ப்ராப்பர் பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுத்து சொல்லாம அவங்க கேட்கறாங்க, கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்கில்ஸ், இது மாதிரி கேம் ஆஃப் ஸ்கில்ஸா இருந்தாலும் எங்களால் தடை செய்ய முடியாது, எந்த காரணத்துக்காக இதை நாங்க தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வைக்கும் பொழுது வாதாடுற வக்கீல் வந்து ஸ்ட்ராங்கா வாதாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா, ஒருத்தங்களை நீங்க ரெஸ்பான்சிபிளா சொல்றீங்க, ஏங்க நீங்க போயிட்டு அதை சொல்லுங்க, அதை தப்புன்னு சொல்லி நீங்க மேல்முறையிடுறீங்க, ஒட்டுமொத்த அந்த ஒரு தீர்ப்புக்கு மேல்முறையிடும் போது இல்லை யுவர் ஆனர், இது வந்து இது சொல்றதுக்கு கிடையாது, இது வரைக்கும் நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி அவங்க பிளண்டா முடிச்சிட்டாங்கன்னா, ஆப்வியஸ்லி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, யாரு வாதாடுறாங்க, என்ன விதமான பாயிண்ட்ஸை வச்சு வாதாடுறாங்கன்றதான் நம்பர் ஒன்னான விஷயமே தவிர, நீங்க வந்து லைக் ஓவராலா ஒரு விஷயம் எடுத்துட்டா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நம்ம வந்து இதனால ரம்மியில வர நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஆன்லைன் ரம்மியில வர நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, தனிப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டங்கள்ல எங்கெங்க அவங்க பேன் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்க எதனால இப்ப அலோவ் பண்றதுனால என்னென்ன நடந்துட்டு இருக்கு, எத்தனை உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி நடந்த உயிரிழப்புகள் எவ்வளோ, இப்ப எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இந்த ஆன்லைன் ரம்மியில போற பணம், அதாவது என்னன்னா இது வந்து ஒரு சின்ன கேம் ஆஃப் ஸ்கில், இது வந்து ஒரு குட்டியான ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல ஆக்சுவலா நடக்கிற ஃபினான்ஷியல் ஃப்ளோ எவ்வளோ, அப்பதான் வந்து இப்ப பாருங்களேன், ஒரு நாட்டுடைய அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடன் சும்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா $2500 பில்லியன், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோல ஒரு 4% இந்த ஒரு சின்ன கேமிங் இண்டஸ்ட்ரியில நடக்குது. இன்னும் கேசினோ சைக்கிள், கேசினோடைய பணத்தை வச்சு ஒரு நாடே ரன் பண்றாங்க 20% லாபத்தை வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய பணம் பொருளுது. இதனால ஏகப்பட்ட பேர், யாருடைய பணம், நம்மளுடைய நாட்டு மக்களுடைய பணம், இதனால ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லும் போது அது வந்து குளோபல் நேஷனல் செக்யூரிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லாம போனீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து இங்க ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி பத்தி அவர் சொன்னார், சரிங்களா? இதுல என்ன, இதை வந்து ஒரு நாடு வந்து பேன் அப்படின்றத சொல்லலாங்க. ஆனா எப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆர்மியே எடுத்துட்டு வந்தாலும் இப்போ 1+1 2, அது மேக்ஸ் யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. கரெக்டாக? உங்களுக்கு அது 3ன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. இதே மாதிரி தான் கிரிப்டோகிராஃபின்ற ஒரு விஷயமும். ஸோ இதை பேஸ் பண்ண தான் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரன் ஆகுது. ஸோ சில நாடுகள் வந்து இதை பேன் அப்படின்னு பண்ணாலுமே அந்த நாட்டில் அன்லாஸ் ஆர் அன்டில் லைக் வந்து பேங்கிங் ஆர்கனைசேஷன் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாமே தவிர அது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். லைக் எப்படி இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த கண்ட்ரியில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பேன் பண்ண சிலது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிற விஷயங்கள். சில டெக்னாலஜிஸ் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எப்பேற்பட்ட யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க, யூகே எடுத்துக்கோங்க, எப்பேற்பட்ட கண்ட்ரிஸாக வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏன் ஒட்டுமொத்த கண்ட்ரிஸ் சேர்ந்து நாங்கள் இதை பேன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கண்ட்ரியும் சேராது இந்த ஒரு விஷயத்துல, சரிங்களா? பேன் பண்ண போறோம்னு நினைச்சாலும் சில டெக்னாலஜிஸை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற சில விஷயங்கள், சில ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேன் பண்ண போறோம்னு நினைச்சாலும் தன்னைத்தானே மக்கள் நினைச்சிட்டு ஸ்டாப் பண்ணாதான் முடியுமே தவிர அது இல்லாம பேன் பண்ணுன்றது நடக்காத ஒரு விஷயம். ஓகே, சரிங்களா? ஸோ சைபர் கொலிஜியம் இருந்து செயல்பட்டாலும் கூட அதையும் தாண்டி இது வந்து வரக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கனால பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்ல. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அதாவது இப்ப பேங்க்ஸ் பேன் அப்படி இதாவது வந்து கவர்மெண்ட் வந்து பேன் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நம்ம நாட்டுல வந்து இன்னும் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் டவுனா தாங்க இருக்கு கம்பேரிட்டிவ்லி. நம்ம கையில கொடுத்துருக்க ஆக்சஸை விட ஆக்சஸ் பண்ணது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ முக்கியமான பண பரிவர்த்தனை நடக்குதுன்னு என்னன்றது பாத்தீங்கன்னா ரெண்டே விட, ஒன்னு கிரிப்டோ கரன்சி நடக்குது, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் மூலியமா தான் நடக்குது. சோ இப்போ இந்த பேன் பண்ணிட்டோம், இது ஒட்டுமொத்தமா நாங்க இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதை பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன, நம்ம நிறைய பேர் நினைச்சுப்போம் ஆப்வியஸ்லி இந்தியாவில் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி பேசிஸ்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலுமே இருக்கிறத வச்சு நம்மளால வந்து பிளாக் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாங்க தடை விதிக்கிறோம், எந்த விதமான தமிழ்நாட்டை சேர்ந்த வங்கியிலிருந்து ₹1 கூட எப்படி இருந்தாலும் அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்ல, இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகவும் கூடாது வரவும் கூடாது. அப்படி வந்ததுன்னா அதை வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னாலே ஈஸியா வந்து பிரிச்சிடலாம். ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த வந்து கேமை விளையாடக்கூடாது, ஆல்ரெடி வந்து சட்டம் பாஸ் பண்ணும்போது அந்தந்த கம்பெனிஸே தான் வந்து நீங்க சைன் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, பண பரிவர்த்தனை போகவும் முடியாது வரவும் முடியாதுன்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளாக் ஆயிடும். என்னதான் அவங்க VPN யூஸ் பண்றேன், நான் கேமை பயன்படுத்துறேன், இதை பயன்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த டே ரம்மி விளையாடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ பணத்தை அவன் வந்து ஜெயிக்கணும், இந்த மாதிரி தோக்கடிச்சு நான் ஜெயிக்க போறேன் அப்படின்றத இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பாத்துக்கிட்டீங்கன்னா,
ரிசீவ் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்று இல்லாமல் போயிடும் அவனால். ஸோ அப்படி யூசேஜோட பீப்புள் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சமாக நம்மளால தப்பிக்க முடியும். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். 2 காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கங்க சார். சார் வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், சந்தோஷ். சொல்லுங்கள் சந்தோஷ். சார் இப்போ ரம்மி சர்க்கிள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரியுது. அது இல்லாமல் மித்தப்படி ஆப் மூலியமா கிரிக்கெட்டு, கபடி இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் பெட்டிங் சொல்லிடுறாங்க சார் தமிழ்நாட்டில். அது வந்து யாருக்குமே வெளிப்படையே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஆனால் ரம்மி சர்க்கிள் மட்டும்தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ரீச் இருக்கிறதுக்கு. பாலுக்கு போகிறது ஒன்றும் இல்லை சார், ப்ரோ கபடி நடந்துருக்கப்போ அதில் பார்த்தீங்கன்னாவே அந்த தமிழ் தலைவர் டீமுக்கு வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பனியில் வந்து டிஷர்ட்டு. அதில் வந்து அதில் ஒரு பெட் கம்பெனி வந்து தான் பனியில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சரி 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 சரி. வெளிப்படையே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறப்ப மக்களை பார்த்து இதில் யூஸ் பண்ணுறதுனால பணத்தை இப்படி தொலைச்சிட்டு தான் சார் இருக்காங்க அதிகமாக. சரி சரிங்க சந்தோஷ், உங்களுடைய கருத்து எனக்கு புரிஞ்சது. நன்றி நீங்கள் அழைப்பு வந்து சொன்னதுக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம், என் பேர் வினோத்குமார், துபாயில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா இந்த ரம்மி இந்த இது விளையாடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தமா இது நம்ம மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, அதே மாதிரி யூடியூப்ல வந்து ஆடு போடுறாங்க, இந்த மாதிரி போடுறாங்க. இப்ப இந்த A23 இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வச்சு இது பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாதா சார்? அதுதான் இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கோம். நன்றி வினோத், நீங்க துபாயில இருந்து அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து தொடர்ச்சியாக சத்தியம் தொலைக்காட்சியும் பார்க்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி அழைப்பில் வந்தமைக்கு. திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். சார், 2 கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, இப்போ நமக்கு பிரதானமாக இந்த ரம்மி மற்றும் இது சார்ந்த சூதாட்டங்கள் விளையாடும்போது மட்டும் தெரியுது. சிவபாலாஜி கூட சொன்னா கேசினோவை பற்றி அதை பற்றி நமக்கு தெரியுது வெளியே. ஆனால் இப்போ மற்ற விளையாட்டுகளையும் இதே மாதிரி பெட்டு கட்டி விளையாடக்கூடியதோ பெட் மூலியமாக விளையாடக்கூடியதுக்கு அதையே நம்மளால் தடை பண்ண முடியாது, அதை பற்றி நம்ம வெளியே தெரியறதே இல்லையே அப்படின்னு பிரதானமான ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இல்ல, அவர் சொன்னது வந்து உண்மைதான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட் கட்டி விளையாடக்கூடியது அப்படிங்கிறது ஆன்லைன் கேம்ல நிறைய இதுல இருக்கு. எங்கே வந்து லாஸ் அதிகமாகி அதனால வந்து ஒரு உயிரிழப்பு நடக்கிறனால இந்த ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது வந்து வெளியில வருதே தவிர, மற்றபடி வந்து நீங்க வந்து எனி ஆஃப் தி ஆன்லைன் கேம், ஒரு ஷூட்டிங் கேம்ல கூட இருக்கிறதுல குரூப்பா இருக்கவங்க ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு வந்து பெட் பண்ணி விளையாடுறது, மற்றபடி அது இல்லாம நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்கு. அதுல எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கேம்பிளிங் வந்து நடக்குது. இது கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து கம்மியா இருக்கலாம், இதுல வந்து பணத்தை இழந்தவங்க அப்படிங்கிறது வந்து அதிகம். பட் ஓவரால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனி ஆன்லைன் கேம் அப்படிங்கிறதே இது வந்து ஒரு கேம்பிளிங் தான். அதுல வந்து ஜெயிக்கவே முடியாது. இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் அல்கோரிதம் தான். அதை வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க இதுல இருந்து போறதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 2 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 இது பண்ணணும். ஒன்று வந்து அவேர்னஸ், செகண்ட் வந்து கவர்மெண்ட் லெவல்ல எனி இனிஷியேட்டிவ் ஆன் ப்ரமோட்டிங். இந்த மாதிரி வரக்கூடிய கேமுக்கு வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆளுங்க, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரியான ஆப் ஆன்லைன் கேம்ஸ் வந்து இவ்வளவு பண இழப்பை வந்து ஏற்படுத்துது, இதனால நிறைய பேர் வந்து உயிர் இழக்கிறாங்க பணத்தை இழந்து. அப்படிங்கிற போது அதை வந்து நம்ம போய் ப்ரமோட் பண்ணலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். எல்லாருக்குமே அந்த ஒரு சமூக கடமை அப்படிங்கிறது இருக்கு. அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நடந்துக்கணும். அது ஒன்று. செகண்ட் அவேர்னஸ். ஏன்னா வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து ப்ரமோட் பண்ணும்போது அது வந்து இட் அட்ராக்ட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, இதுல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஆடு ஒன்று. இப்போ வந்து ஒரு நியூவா ஒரு ஆப் வந்து ஒரு கேம் வருது அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் எல்லாருக்கும் ரீச் ஆகுது. அது எப்படி ரீச் பண்றாங்க? ஒரு பிரபலத்தை வச்சு மல்டிபிள் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. யூடியூப் வழியா வரலாம், இல்ல உங்களுக்கு வந்து மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வரலாம். ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது, அது எல்லாம் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவுட்ரீச் வந்து கிடைக்கும். மற்றபடி வந்து ஒரு தூண்டும் இளைஞர்களையும் வந்து இது வந்து ஏன் இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது, இந்த கேமை ஆப்பை ஏன் நம்ம வந்து சின்னதா ஒரு அமௌண்ட் போட்டு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து தூண்டுது. அது வந்து செகண்ட் அவேர்னஸ். 3வது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு காலரும் கேட்டாங்க, நீங்களும் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து ஸ்டேட் லெவல் ஆங்கிள். ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்டேட் ஹேஸ் ஆல் தி ரைட்ஸ். இது வந்து பேன் பண்றதுக்கு, இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு. பட் என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி போன வருஷம் எடுத்தோம், இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து பேன் பண்றதுக்குள்ளான எல்லா இனிஷியேட்டிவ் வந்து எடுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து எடுத்தாங்க, கேரளா எடுத்தாங்க. பட் இதை வந்து இந்தியா லெவல்ல பெரிய இஷ்யூவா பார்த்துட்டு மொத்தமா வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தனியா ஒரு
இண்டிபெண்ட் ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்து ரெகுலேட்டரி ஏஜென்சி வந்து இருக்கணும் இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டரிங்கும் ஈஸி, என்ஃபோர்ஸ் பண்றதுக்கும் ஈஸி. ஏன்னா இங்க நம்ம வந்து பேன் பண்ணிடலாம், பட் வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து இன்டர்நெட் லெவல்ல வந்து பிளாக் பண்றதுக்கு, அந்த ஆப்பை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரி லெவல்ல அந்த ஆக்ஷன் வந்து எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து பேன் வந்து போட்டிருப்போம், ஒரு சேனல்ல வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க மற்றதுல இருக்கக்கூடியது வந்து எப்படி வந்து நம்ம மானிட்டர் பண்ண போறோம், எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண போறோம், இந்த வந்து இது மாதிரி ஒரு கேம்லிங் ஆப் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து கஷ்டமாயிரும். இப்போ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து சமாவதி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், இன்டர்நேஷனல் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அடிக்ஷனை வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறதோட டைமிங் வந்து ஒரு யூசர் அப்படிங்கிறவர் ஒரு பர்சன் அப்படிங்கிறது இவ்வளவு டைம் தான் விளையாடலாம். செகண்ட் இது வந்து இந்த அமௌண்ட் அதை பெட் பண்ணி வந்து விளையாடுறது அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்து நான் லட்சக்கணக்கில் இழந்தேன் அப்படிங்கிறது முடியாது. அதுக்கு ஒரு லிமிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 5000 ரூபா தான் பெட் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னு அதுல லிமிட் பண்றாங்க மொத்தமா வந்து. ஏன்னா இது வந்து சைபர் ஸ்பேஸ்ல நடக்கிறது. சைபர் ஸ்பேஸ்ல நீங்க ஒன்ன வந்து பிளாக் பண்றீங்க, ஒரு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த ஆப்ங்கிறது குளோபல் பிளேயர் வந்து குளோபல் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க டெவலப் பண்ணக்கூடியது. திரும்ப வேறொரு மெக்கானிசம்ல வேறொரு சோர்ஸ் மூலியமா they will make it available. ஏன்னா சைபர் பேஸ்ல யார் வேணாலும் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால இதை ஒன்ன கொண்டு வந்தாங்கன்னாக்க அந்த அடிக்ஷனையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். சேம் டைம் இதை வந்து விளையாண்டு பெரிய லெவல்ல வந்து லாஸ் இல்லாம அந்த லாஸை மினிமைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து குளோபலா மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து சைனால கூட இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா இப்போ நம்ம முன்னாடியே கூட இதை பத்தி பேசியிருக்கோம். என்னன்னா ஒரு பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெளியவே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சார் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் பேர் சொல்ல விரும்பல, நான் தமிழ்நாட்டுல இருந்து தான் சார் கால் பண்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னோட சேலரி வந்து மந்த்லி 15,000 சார். ஓகேங்க. நான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆப்ல ரீசெண்டா உள்ள போயிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணேன் சார், கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு. சரிங்க. பண்ணணும் சார். ஆக்சுவலா அது என்னன்னா 100 rupees உள்ள போட்டோம்னா 118 rupees ப்ராஃபிட் வரும் சார். அதாவது 80% ப்ராஃபிட் வித்தின் 1 minute சார். ஓகே. அது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் மாதிரி இருந்தது. உள்ள போயிட்டு ப்ராசஸ் பண்ண 3 daysல 3,500 rupees நான் இழந்துட்டேன் சார். வந்தது 1,000 rupees இருந்தது, ஈஸியா கிடைச்சது. திருப்பி ஈஸியா வருதுன்ட்டு ஒர்க் பண்ண ப்ராசஸ் பண்ண 3,500 rupees போயிடுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய இழப்பு சார். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா நீங்க இப்பவா சுதாரிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா நீங்க அதை பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா உங்கள்கிட்ட சொல்றேன்னா ப்ரொமோட் பண்றாங்க சார். அதை நீங்க எல்லாரும் அந்த யூடியூப்ல ப்ரொமோட் பண்றாங்க, எங்க பேனர்ல ப்ரொமோட் பண்றாங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு தான் பண்றாங்க. அதுல வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ்ல வந்துட்டு ரொம்ப லாகிங்கா இருக்காங்க சார். வின்னிங் பண்றது நீங்க என்ன பண்ணுங்கிற நாலேஜ் வந்துட்டு நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. அதுல வின் பண்ற ஆளும் இருக்கிறாங்க சார். குளோபலி பண்ணிட்டு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்றோம் சார். இல்ல நம்ம சார் இப்ப நீங்க நம்ம 2 எக்ஸ்பர்ட்ஸ்மே நீங்க பேசினது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு அல்காரிதம் சார். அது கூட நம்ம விளையாண்டு ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு வேணா அது ஒரு பேட்டர்ன் நடக்குமே தவிர சிவபாலாஜி அது ரொம்ப எக்ஸ்பர்ட் அதை பத்தி சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அதாவது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஸ்டார்டிங்ல நான் போட்டேன் 100 rupees போட்டேன், டக்குன்னு வந்து 18 ஜெயிச்சேன், ஸ்டார்டிங்ல ஒரு 1,000 rupees ஜெயிச்சேன்ட்டு. நீங்க இன்னொன்று சொன்னீங்க என்னன்னா வந்து நம்ம ஊர்ல அந்த அளவு நாலேஜ் கிடையாது சார். நாலேஜ் இல்லாத அப்படிலாம் இல்லைங்க. நீங்க என்னதான் ஒரு ஸ்மார்ட் நாலேஜபிள் பர்சனா இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு MLM கம்பெனிஸ்லாம் இருக்கும். நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன், நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வித்தீங்கன்னா நாங்கள் பாருங்க நான் இந்த கார் வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய ஜீப் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பெரிய பங்களா எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங். அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இதில் யூஸ் பண்ணி நாங்கள் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம், பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. ஜென்யூனான ட்ரேடிங் பேங்கிங் புரோக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. இப்போ ICICI பேங்க், HDFC பேங்க், SBI இந்த மாதிரி ஜென்யூன் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் பீப்புள் CBI ஆர்கனைஸ் பண்ணவங்க இருக்காங்க. இது வந்து டோட்டலாக நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த ஆயில் ட்ரேடிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இருக்காங்க. அதாவது கமாடிட்டி அண்ட் ஆயிலிங் செலக்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் செலக்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அழகாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா உடனே 18%, 20%, இந்தாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களால் சம்பாதிக்க வைக்கணும். உடனே என்ன பண்ணுங்க, இவ்வளோ இழந்துட்டோம், திருப்பி நம்ம ஜெயிக்கணும், அந்த மாதிரி நமக்கு திடீர்னு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி 100 ரூபாய் போட்டிருக்காரு, உடனே அவருக்கு 200 ரூபாய் வந்திருக்கு. ஒரு சின்ன ஒர்க் முடிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, 200 ரூபாய் வந்திருக்கு. உடனே திருப்பி அவர் வந்து அந்த 300 ரூபாய் போட்டோன்னா அவருக்கு 600 ரூபாய் வந்திருக்கு. இதே திருப்பி போட ஆரம்பிச்சால் கொஞ்சம் அமௌண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணி அந்த மனிதர் வந்து 2 நாளில் 1,90,000 ரூபாய் போட்டிருக்காரு. சுத்தமா ஒரு காசு வரல. ஏன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆனா இந்த பணம் தான் வரும். என்னன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. இதே கான்செப்ட் தான் முக்காவாசியான ஒரு போகஸ் கம்பெனிஸ் எல்லாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான போகஸ் கம்பெனிஸ் எல்லாம் பண்ற ஒரு விஷயம். இதுல தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க யாருடைய ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல இருக்கு, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், நிறைய ட்ரேடிங்ஸ்ல எந்த இடத்துல பண்றீங்க, உங்களுடைய புரோக்கர் வந்து ஜென்யூனான பர்சனான்றதை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவுபடுத்தணும். அந்த தெளிவு இல்லாம நீங்க இறங்குறதுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது மாதிரி நான் கேமிங்ல நான் காசு போறேன், காசு எனக்கு ப்ராஃபிட், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகஸ் விஷயம். அதை நீங்க நம்பாதீங்க. இந்த கேமிங்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கட்டும், நீங்க டக்குன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்க அதிக பணம் தரோம். இது வந்து HYIPன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் போறீங்க, நாளைக்கு வந்து ஒரு நாளும் வந்து உங்களுக்கு கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து HYIPன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கான்செப்ட். அது எப்படின்னா முக்காவாசி அது ஒரு கம்பெனி வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய் போடுங்க, மாசம் ஆனா உங்களுக்கு 18,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும் அப்படி இப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா நீங்க பயங்கரமா 6 மாசத்துல நீங்க உங்க பணத்தை எடுத்துருவீங்க, 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க 4 மடங்கு எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா ஒரு ஸ்கேம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் முக்காவாசியான மக்கள் வந்து மாற்றுது. இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் ட்ரேடிங்ல அந்த காசை போட்டேன், நாலேஜ்ல இன்னும் நீங்க அதை பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஓகே நான் காசு போட்டா இன்னும் நிறைய வந்து சம்பாதிக்க முடியாது, இந்த பிலீஃப் வந்து உங்களை விட்டு போல. நாலேஜ் இல்லாததான். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க வந்து ஈஸியா சம்பாதிக்கிறாங்க, நமக்கு அந்த சம்பாதிக்கிறதுக்கான அந்த நாலேஜ் நமக்கு இல்ல, அதை தான் எக்யூப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் இன்னொன்னு, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஊர்லயும் அதே தான். இப்போ திரு சார் சொன்னாரு, நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண, ஒவ்வொருத்தங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, நான் மகாத்மா காந்தியா இருக்க போறேன், நான் வந்து இது பண்றது தப்பு அது பண்றது தப்புன்னு ஒவ்வொரு ஆக்டரும் நீங்க என்னதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ 1 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 10 லட்சம் கொடுத்தா பண்ண போறான். சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா வந்து எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தெரியுது, நிறைய பேர் சாகுறாங்கன்னு தெரியுது, நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் தெரியுது, நிறைய பேர் சாகுறாங்க தெரிஞ்சும் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நீங்க அவேர்னஸ் வச்சு போட முடியாது. நம்ம கிட்டே சேம் கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, தப்பு செய்யறவனை விட தூண்டுறவனுக்கு மேலதான் வந்து தண்டனை ஜாஸ்தின்னு இவங்க தான் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்களே. அந்த யாரு இந்த மாதிரி பொதுநலம் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சு அதனால வர இழப்புக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறவங்களும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சின்ன பில்லை பாஸ் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் பாஸ் பண்ண தேவை, தடை கிடையாது, இதெல்லாம் பாஸ் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இதுல இருந்து கயண்டுருவாங்க. நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கயண்டுருவாங்க. அதுலயே பாதி யூசர் பேஸ் குறைஞ்சிரும். முக்கியமா செகண்ட் அதுக்கப்புறம் ஒரு பேனை போடுங்க, கிளீன் போல்டு. யாருமே வந்து முக்கால்வாசி, ஏன்னா யூசர் இல்லைன்னு வைங்களேன், யாரு கூட போய் நீங்க விளையாட போறீங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் கூட விளையாடுவீங்க, அவன் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் அட் அ டைம்ல விளையாடுறதுக்கு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்கான். இப்போ அங்க விளையாடுறவங்க எல்லாம் ஒரு 5 லட்சம் பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அவனால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ டவுன் கிரேட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்காக இவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுப்பான், அந்த நெட்வொர்க் தன்னைத்தானே வந்து அடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் அவங்க எடுத்துக்கிட்டாலே சிம்பிளா முடியுமே தவிர, நம்ம சொந்தமா வந்து நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு தனி மனிதனும் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஆக்டர்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா அது நடக்காத ஒரு காரியம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து 2 பேரையும் கூப்பிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து வார்ன் பண்ணாங்க. அதை வார்ன் பண்ணி 2 செலிபிரிட்டிஸையும் வார்ன் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பாலஜிஸ் எல்லாம் பண்ண விஷயமெல்லாம் நம்ம என்னன்னா அவங்க வார்ன் பண்ணது. ஏன்னா வந்து இப்போ பில் அந்த மாதிரி எதுவுமே பாஸ் ஆகல. இந்த மாதிரி நடிச்சா இப்போ வந்து சட்டசபையில இந்த மாதிரி நாங்க ஒரு பில்லை பாஸ் பண்ண சொன்னாங்க, அதே மாதிரியான ஒரு பில் இந்த மாதிரி வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிற ஏதாவது ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சா அந்த நடிகர்கள் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை அந்த அரசாங்கமே எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நடிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவாங்களா. ஸோ அதுதான் இந்த மாதிரியான ஒரு கேம்லிங். ஒன்றும் இல்லை, அதாவது எல்லா கேமும் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் சொல்ல தேவையில்ல. இந்த மாதிரியான கேம்லிங், பணம் சம்பாதிச்சு சேர்ந்தது, இல்ல மாதிரி ஒரு அடிமைத்தனம், அடிக்ஷன் சேர்ந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா வந்து அடிக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது இல்ல ஸ்டாக் மார்க்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடுறதுன்றது ஒரு ரூல். அதனால அவங்க பாஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நீங்க ஒரு சிகரெட் யூஸ் பண்ணீங்கனாலும் அது வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அது வந்து ஹார்ம் ஃபார் ஹெல்த்ன்றது மென்ஷன் ஆயிருக்குன்றது ஒரு ரூல். அதே மாதிரியான ஒரு ரூலை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் இதை வந்து ஒரு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரிசால்வ் ஆயிடுது. அதை தான் சொல்ல வரது. கண்டிப்பா அது வந்து இப்போ என்ன, நம்ம அந்த சிவபாலாஜி சார் சொன்னதாட்டும் விஜயகுமார் சார் சொன்னதாட்டும் 2 பேருமே என்னன்னா ஒரு மையப்புள்ளியில மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அறிவுறுத்திட்டே இருக்காங்க. அந்த பக்கம் விளையாடுறவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, நம்மளை மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரியே ஒரு உணர்வை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா இதுக்கு ஏன் வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம அண்மையில கூட பார்த்தோம், திருவான்மியூர் ஸ்டேஷன்ல இருந்த அந்த எம்ப்ளாயி
இதே கடன் தொல்லையில் அதாவது சம்பாதிக்கிறாரு, ஆனால் வந்து அவருடைய பணத்தை வந்து இழந்திருக்கிறார். இந்த இழந்த பணத்தை ரம்மியில் கொண்டு போய் சொன்னீங்க, அதுக்காக வந்து அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போய் இது போன்ற சிக்கல்கள்லாம் உருவானதை நம்ம பார்த்தோம். ஏன் இது இப்படி நம்மளை ஏமாற்ற தெரியுதுன்னு நம்மளுடைய தயாரிக்குன்னு தெரிஞ்சே மீண்டும் போய் நம்ம குழிக்குள்ள விழுகிறோம்? அது ஏன்? அதுக்கு என்ன காரணம்? பல லட்சங்களை இழக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கேம்களை ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் போகிறோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனசு தொடரும். நீங்க பிரியாணி சமைக்க நிறைய மசாலாக்களை வச்சு அரைச்சு எல்லாம் செய்ய 2 மணி நேரம் எடுக்குமா? ஆனா எங்க அம்மா டொன்டொடைன் ஆச்சி செட்டிநாட் பிரியாணி பேஸ்ட். ஆஹா, மனமும் டேஸ்டும் இது வேற லெவல். ஆச்சி செட்டிநாடு திண்டுக்கல் ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட் வகைகள் இப்பொழுது 50 ரூபாய் மட்டுமே. இது வேற லெவல். என் வீடு அழகு பெயிண்டிங் லேமினேஷன் மெருகு, என் வீட்டு மாசு இங்க அல்டிமா ப்ரொடெக்ட் பாஸ். மழையின் தாக்கம் லேமினேஷன் காக்கும், வெயிலின் தீங்கையும் அல்டிமா ப்ரொடெக்ட் தாங்கும். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட் தான். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட். லேமினேஷன். குருஜி மணிகளா 2 பெயிண்டும் ஒண்ணுதான்பா. இஸ் இட்? மழையோ வெயிலோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா ப்ரொடெக்டின் லேமினேஷன் கார்ட் தரும் ஆல் வெதர் ப்ரொடெக்ஷன். அல்டிமா ப்ரொடெக்ட் ஃபீச்சர் லேமினேஷன். பசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இல்லை கனெக்ஷன் சீக்கர்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த லாக்டவுன்ல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஆன்மாக்குள்ள போய் பார்க்கணும், சோல் டோர் எடுக்கிறோம். பாருங்கள் புத்தம் புது கலை பிடியாதா. கிளவ்ஸ் தேவையில்ல, போல் தேவையில்ல, மத்தவங்க ஹெல்ப் தேவையே இல்ல. அப்படின்னா கலரிங் எப்படி? VIP ஹேர் கலர் ஷாம்பு ஈர கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேர் நேச்சுரல் கலர் பக்கா. VIP ஹேர் கலர் ஷாம்பு பக்கா. என் வீடு அழகு பெயிண்டிங் லேமினேஷன் மெருகு, என் வீட்டு மாசு இங்க அல்டிமா ப்ரொடெக்ட் பாஸ். மழையின் தாக்கம் லேமினேஷன் காக்கும், வெயிலின் தீங்கையும் அல்டிமா ப்ரொடெக்ட் தாங்கும். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட் தான். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட். லேமினேஷன் அல்டிமா ப்ரொடெக்ட். லேமினேஷன். குருஜி மணிகளா 2 பெயிண்டும் ஒண்ணுதான்பா. இஸ் இட்? மழையோ வெயிலோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா ப்ரொடெக்டின் லேமினேஷன் கார்ட் தரும் ஆல் வெதர் ப்ரொடெக்ஷன். அல்டிமா ப்ரொடெக்ட் ஃபீச்சர் லேமினேஷன். பசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். மக்கள் மனசு தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க. நான் பெனாயா பேசுறேன், வில்லிவாக்கத்துல இருந்து சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா அடிக்ட் ஆகுறவங்களை வந்து திருப்பி மாத்த முடியாது சார். பணம் ஆசை மட்டும் இல்ல சார். விளையாண்டு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள மாத்த முடியாது. ஸோ எல்லா கேம்ஸும் ஃபீஸ் கொடுத்து விளையாடுற எல்லா கேமும் இருக்கு. ஓகே, ஃபீஸ் கொடுத்து விளையாடுற கேம்ஸ்களா? அதான் சார், அதாவது ஃபீஸ் கட்டிட்டு விளையாடுற கேம்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஃபீஸ் கட்டி விளையாடுற கேம்ஸ் எல்லாம் மாத்திட்டா நிறைய பண இழப்பு ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். சார், நான் இப்போ நீங்க கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி பணம் கட்டி கடனை வாங்கி தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அதனால இது வந்து அடிக்ஷனுங்கிறது எதனால் அடிக்ஷனுங்கிறது நம்ம பார்க்கும்போது சிவாலஜி ரொம்ப கிளியராக சொன்னாங்க. பணத்து மேல் நமக்கு வரக்கூடிய ஆசையினால ஏற்படும். விஜயகுமார் அவர்களும் சொன்னாங்க மீண்டும். அதனால பட் இனிகோ நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி, அழைப்பு வந்து
பேசியிருக்கு நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் ஜெயராமன், சென்னையிலேருந்து, விவசாய ஜெயராமன். வணக்கங்க சார், சொல்லுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது மிக சிறந்த தலைப்பு. இதுல இணைய வழி சூதாட்டத்துல பாதிக்கப்படுறவங்களை காட்டிலும் மது போதையில தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்ற சத்தியத்தை ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு, இணைய வழி சூதாட்டத்துல மத்திய அரசு, மாநில அரசு இவங்களோட பங்களிப்பு அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நேற்றுக்கு 110 விதியின் கீழே நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு, இது தடுக்கிறதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா இது மாநில அரசோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. ரொம்ப குறிப்பா அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நெகிழி பயன்பாடு ரொம்ப பெரிய அளவுல தடை அப்படின்னு தமிழக அரசே சொல்லியிருந்தா கூட, தமிழக அரசு அலுவலகங்கள்ல கூட நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவதை நம்ம பாக்குறோம். அப்போ எந்த அளவுக்கு அரசாங்கம் இதுல முன்னெடுப்பு எடுத்திருக்குது, மக்களுடைய உயிர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற மதிப்பு என்ன, அரசு துறை ஊழியர்கள் எந்த அளவுக்கு அலட்சியத்தோட செயல்படுகிறார்கள், இதை எப்படி இந்த உயிரிழப்புகளை தடுக்க போறாங்க, இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற கேள்விதான் சார் நான் முன்வைக்க வேண்டும். நன்றி. நன்றி ஜெயராமன் சார், உங்களோட அழைப்புக்கு நன்றி. விஜயகுமார் சார், இப்போ நெகிழி பயன்பாட்டில் பயன்பாட்டில் இல்லை, அது தடை செய்யணுங்கிறது இருக்கு, ஆனாலும் கூட அது தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தலாம் இருக்கு. அதுபோல ஒரு தடைங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தும், உயிரிழப்பு எந்த அளவுக்கு தடுக்கும்? அதுதான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா தடைங்கிறது இது ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டா சென்ட்ரல் லெவல்ல, அதாவது கண்ட்ரி லெவல்ல எடுக்கணும். ஸ்டேட் லெவல்ல எடுக்கிறதுங்கிறது சம் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹெல்ப். பட் பாத்தீங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அந்த மானிட்டரிங்கு வேற எங்கெங்கெல்லாம் இந்த ஆப் இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்றது. ரெண்டாவது நம்ம பேன் போட்டுடுறோம், பேன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இது திரும்ப ஒரு ஆப் ஸ்டோர்ல இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைபர் ஸ்பேஸ்ல வேற ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு கேமிங் ஆப் இருக்கு அப்படின்னாக்க அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்ண போறோம், அது எப்படி நமக்கு தெரிய வரும்? அவங்க இம்பாக்ட் ஆனவங்க சொல்லாத வரைக்கும் தெரியாது. ஸோ இது என்னன்னா, ஒன்று இந்த மாதிரியான ஆப்பை ஐடென்டிஃபை பண்ணி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி தெர் இஸ் எஃபர்ட், பட் அது சென்ட்ரல் லெவல்ல, கவர்மெண்ட் லெவல்ல அது இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எது கேம்பிளிங்ல வரக்கூடியதோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் பேன் அப்படிங்கிறது கண்ட்ரி லெவல்ல எடுக்கணும். பட் என்னன்னா, அது எடுக்கிறது மட்டும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம கன்சிஸ்டன்ட்லி நம்ம எப்படி மானிட்டர் பண்ண போறோம், ஆன்கோயிங் பேசிஸ் எப்படி மானிட்டர் பண்ண போறோம். ஏன்னா ஒன்னு நீங்க பிளாக் பண்ணீங்க அப்படின்னாக்க இன்னும் வேற ஒரு ஆப் கேமிங் ஆப் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோட வரும். அதை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ண போறோம், அதுக்கப்புறமா அதை யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி மானிட்டர் பண்ண போறோம் அப்படிங்கறதும் வேணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு கவர்னன்ஸ் மெக்கானிசம், ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும் டு டேக் ஆக்ஷன் அட் தி சென்ட்ரல் லெவல். அதுக்கப்புறமா ஒரு ஆன்கோயிங் மானிட்டரிங் வேணும். அதுக்கப்புறம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், இது இருந்தா தான் எஃபெக்டிவா பண்ண முடியும். ஏன்னா சைபர் ஸ்பேஸ்ல இது வெரி வெரி டிஃபிகல்ட், சேலஞ்சிங். இல்லைனாக்க இப்போ நீங்க வேற எங்கேயாவது ஒரு கண்ட்ரில இது பண்ணிருக்காங்க அப்படின்னா we can name right. அங்க எப்படின்னாக்க மோர் they create awareness. செகண்ட் இந்த இழப்பை, இந்த அடிக்ஷனை எப்படி தடுக்கலாம், அடிக்ஷனை லிமிட் பண்றதுக்கு டைமிங் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி இழப்பை தடுக்கிறதுக்கு அதுல ஒரு லிமிட் கொண்டு வர்றாங்க. இவ்வளவுதான் அமௌண்ட் they can utilize. இந்த மாதிரி கேம் விளையாடும் போது இந்த மாதிரி பெரிய லெவல் அமௌண்ட் மட்டும் பண்ண முடியாது பர் டே அப்படிங்கறது லிமிட் பண்றாங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங் ஆக்சுவலா. இல்ல சார், இப்போ சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதற்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய குரல் என்ன, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன? இப்ப நாம இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கேட்கல, பொதுவாகவே இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அணுக வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கோம். அதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, இன்னும் தடுக்காமே இருந்துட்டே இருக்கோமே. இல்ல, அதாவது ரெண்டு இது. ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் எஃபோர்ட், அந்த அவேர்னஸ், ஒரு சைபர் நெட்டிசன்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுங்கிறது ஆன்கோயிங் எஃபர்ட். அதுக்குள்ள அவேர்னஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். செகண்ட் எங்க அந்த ரெஸ்பெக்டிவ் பாடிஸுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணணுமோ, இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு, இந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் they will follow. இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய வேற சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா இருக்கக்கூடிய ஃபோரம்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்றாங்க. நிச்சயமாக. ரெண்டு காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். நான் வரேன் சிவபாலாஜி, உங்ககிட்ட மீண்டும் வரேன். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், என் பேர் மோகன்ராஜ் சார். வணக்கங்க மோகன்ராஜ், சொல்லுங்க சார். இப்போ இந்த ஆன்லைன் கேமால குறிப்பா மாணவர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க சார். சரிப்பா, ஓகே.
இது வந்து முழுமையா தடை செய்யணும். ஒரு மசோதா வந்து மத்திய மாநில அரசுகள் இது வந்து இணைந்து பண்ணணும். இது வந்து ஒரு தடை செஞ்சா இது வந்து இது போன்ற பேர் இழப்புகள் வந்து எதிர்காலத்தில் இது மாதிரி விஷயங்கள் ஏற்படாம இருக்கும் சார். நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்புக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. இன்னொரு காலர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் சுப்பிரமணி பெரம்பூர்ல பேசுறேன். பெரம்பூர், சென்னை. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கேமை வந்து முற்றிலுமா இது பண்ணோம் சார், பேன் பண்ணோம் சார். ஏன்னா பசங்க எல்லாம் போன் வச்சு இப்போ ஆன்லைன் இது பார்க்குறாங்கல்ல, ஆன்லைன் கிளாஸ் பண்றோம், அந்த குறுக்கு வந்து இந்த கேம் வந்துட்டு இருக்கு. சரிங்க. அதனால பசங்க வந்து அப்படியே ஆட் பண்ணினாங்களா, நம்ம அப்படியே பசங்க இந்த கேம் கூட பசங்க ஒரு தப்பான கருத்து பதியுது மக்கள் பசங்க பதியல. அதில் முற்றிலும் தவிக்கணும். இது வந்து ஆட்சி இந்த கவர்மெண்ட் எடுத்து பண்ணாங்க, டோட்டலாக பேன் பண்ணணும். நன்றி நன்றிங்க சார். சுப்பிரமணியம் சார் நன்றி. சிவபாலாஜி, இப்போ வந்து நான் 2 பேர் பேசினது என்னென்னா பேன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி விஜயகுமார் சார் சொல்லும்போது அதே தான் சொன்னாங்க, நீங்களும் அதை சொன்னீங்க. ஆனால் இது பேன் பண்ணுறது அவ்வளோ எளிமையான ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கா, இல்லது வந்து இது வந்து நம்ம பண்ணால் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷனாக பண்ண முடியுமா? அதாவது நான் பேன் அப்படின்னு சொன்னது வந்து நான் மாநில அரசு சார்பில் தான் நான் சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? திரு விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணணும், ஆல் ஓவர் ஒரு மசோதா ஏற்றணும் அப்படின்னு சொல்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அது வந்து செயல்பாட்டில் நடக்கிறதுன்றது ஒரு 1% சான்ஸ் இருக்கிற ஒரு விஷயமா இதாக தவிர 99% அது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியாவை வந்து மற்ற கண்ட்ரிஸோட நம்மளால ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் வந்து இந்தியா இஸ் சப் கான்டினென்ட். ஒவ்வொரு தனித்தனி ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒரு எதுக்காக அந்த சப் கான்டினென்ட் டைட்டில் கொடுத்தாங்கனாலே, இப்போ யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒவ்வொரு கண்ட்ரி, ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு விதமான மாற்று விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன ஸ்டேட்ஸும் வந்து அப்படிதான் வந்து செயல்பாட்டில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பேசுகிற மொழி கூட நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு போடுற ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வெவ்வேறு விஷயங்களாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேரளா தாண்டின அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஊரில் வந்து லாட்ரி சீட்டு தடை செஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. சரிங்களா? கேரளாவில் இன்னும் லாட்ரி சீட் உங்களுக்கு ரன்னிங்கில். ஸோ இந்த மாதிரி நிறையா ஊர்களில் வந்து லாட்ரி சீட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த நாடும் நான் பேன் பண்ணணும் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றது தான் எப்பயோ லாட்ரி சீட்டு பிரச்சனை இன்னும் இங்கே முகம் ஓடிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம ஊர்லேயே வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனது லாட்ரி சீட்டு பேப்பர்லாம் கூட வந்து நம்ம பார்த்துருப்போம். சில வருஷங்களுக்கு முன்னாடி லாட்ரி சீட் நம்ம ஊரில் இருந்த போது வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அங்கே கேசினோவே ரன் ஆகும், ப்ராப்பர் கேசினோவே அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தங்க இறந்துருக்காங்க. ஸோ இதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் வந்து நாங்கள் இதை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மசோதாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். மிகவும் குறைவு. அதாவது வந்து ஒரு இதை பேன் பண்ணணும்னு நினைச்சாங்களா எப்பயோ தடை விதிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு ரியாலிட்டி பார்க்கலாம். ஓகே, நமக்கு எல்லாமே ஆசை இருக்கு. சூதுன்றது தப்பான ஒரு விஷயம், மதுன்றதும் தப்பான ஒரு விஷயம், இதெல்லாமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம். எங்கெங்க பேன் பண்ணியிருக்காங்க, நடைமுறைக்கு எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த அரசாங்கம் எதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக நான் இதை பேன் பண்ண போறேன் அப்படின்றது வந்து அதான் 1%. நான் ஒண்ணுமே ஜாஸ்தி, அதாவது 100% 1% அதிகம். ஸோ வந்து பேன் பண்றது ஆல் ஓவர் பேன் இந்தியாவில் நான் பேன் பண்ண போறேன். 500 ரூபாய் வேணா ஈஸியாக பேன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரியான கேசினோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேன் பண்றதுன்றது வந்து டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு நிறைவு காலர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சார் நான் என் பேரு ஷியாமலா சார், நான் திருச்சி பேசுறேன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையன் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது சார். சரிங்க. ஹலோ சார். கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. அதுல மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு இவன் பேசினான் சார். இப்ப பேசின உடனே அதுல ஏதோ ஆன்லைன் பிசினஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. அது வந்து ஈபேவா அதுக்கு பேரு. எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது சார். இதுல வந்து ஒரு 20,000 போட்டிருக்கான், 25,000 போட்டிருக்கான். இந்த 20,000 கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25,000 நீ இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த 20,000 சேர்த்து கிடைக்கும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 18,000 போட்டிருப்பான். அப்படியே கிட்டத்தட்ட 65,000 என்னமோ சம்திங் அதுல போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறமா அந்த பணத்தை மீட்கிறதுக்காக எனக்கு தெரியாம ஜுவல்ல அடவு வச்சு ஒரு 70,000 மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 டேஸ்ல இவ்வளவு நடந்துருக்கு. ஆனா அந்த 1,35,000 மீட்டர்னா நீ 1 லட்ச ரூபா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனும் ஒரு சூசைடு வர நேற்று போனதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் நேரா போய் என்ன ஏதுன்னு விஷயம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான்
அதுக்கப்புறம் நானே அதை பிளாக் பண்ணி விட்டு கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். அது எப்படி சார் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இது என்ன கேம் சார்? அது எனக்கு ஒன்றும் புரியல. இது கேமா, இது ஆன்லைன் ட்ரேடிங்கா, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. மட்டும் சொல்றான். லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். சிவபாலாஜி வந்து எக்ஸ்பர்ட் தான், அவங்க பேசுவாங்க. அது என்ன பண்ணலாம் சார்? அதாவது ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க பணம் இழந்து எவ்வளவு நாட்களுங்க ஆச்சு? நேற்று வரை முந்தா நாள் சார், முந்தா நாளோட 1,35,000. இமீடியட்டா நீங்க வந்து கொஞ்சம் நேரம் கடத்தாம நேரம் கடத்தாம நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க வங்கியும் தொடர்பு கண்டு அந்த பணத்தை வந்து டிஸ்பியூட், அதாவது சார்ஜ் பேக் பண்ண சொல்லுங்க. பணத்தை போட்ட பணத்தை வந்து சார்ஜ் பேக் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். எனக்கு புரியல சார், ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல மேடம் சார், என்ன செய்யணும் பணத்தை? இல்ல மேடம், நீங்க வந்து உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்றாங்க சார். ஆமா, நீங்க வந்து உங்க வங்கியை தொடர்பு உங்களுடைய லீகல், அதாவது வந்து உங்களுடைய அதாவது வந்து நீங்க வந்து காவல்துறையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆன்லைன்லயே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆன்லைன்லயே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய வங்கி, அதுல இருந்து தான் வந்து பணம் போயிருக்கு கரெக்டா உங்களுக்கு. சோ அந்த வங்கியிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் காப்பியை வந்து நீங்க கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், இந்த பணத்தை வந்து நீங்க சார்ஜ் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, மீண்டும் பெற்று கொடுக்க சொல்றது. மீண்டும் பெற்று கொடுக்கறது. சார்ஜ் பேக்ன்றது என்னன்னா, நார்மலா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு பணம் வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கூட நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க சென்ட் பண்ணிட்டீங்க, அந்த பணம் வந்து ப்ராப்பரா அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகல, இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் வங்கியிலேருந்து நீங்க சார்ஜ் பேக் பண்ணுங்க, இல்லை தப்பா நான் அனுப்பிச்சிட்டேன் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு, நீங்க சார்ஜ் பேக் ரிவார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏமாத்திட்டாங்க, எனக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வங்கியும் நீங்க தொடர்பு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல்துறைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுக்கு முக்கியமான விஷயம், பசங்க வந்து இதுக்கு வந்து கேம் அப்படின்றது இல்லைங்க. இது பசங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல பார்ட் டைம் ஒர்க்னு உங்க பையனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். சரிங்களா? அந்த என்னன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இதுல என்னன்னா, பையன் வந்து எந்த மோட்டிவ்ல அவன் போயிருப்பானா, ஒண்ணு வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சரி நம்மளும் வந்து சும்மா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வந்து ஆன்லைன் கேம் ஆடுறதுன்றது வேற, ஆன்லைன்ல பார்ட் டைம் ஒர்க் பண்றதுன்றது வேற. சரிங்களா? இப்ப நீங்க வீட்டுல கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே வந்து பையன் பார்த்துருப்பான். பார்த்துட்டு ஓகே நம்மளும் வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிருப்பான். சும்மா சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டிருப்பான். அதுக்கு வந்து அவங்க லாபம் மாற்றி 500 ரூபாய் 600 ரூபாய் போட்டிருப்பாங்க. உடனே இது ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து திருப்பி இப்ப 3000 ரூபாய் கட்டினாதான் உங்களுக்கு வந்து 8000 ரூபாய் ரிலீஸ் ஆகும். இப்ப நீங்க 10,000 ரூபாய் கட்டினாதான் உங்களுக்கு 20,000 ரூபாய் ரிலீஸ் ஆகும் சொல்லி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இந்த டயத்துக்குள்ள நீங்க கட்டலன்னா ஒட்டுமொத்த பணமும் உங்களுக்கு வராது. இதுதானங்க சொன்னாங்க அவங்க. ஆமா சார், ஆமா சார். இது எதுக்காக இந்த டயத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பிரஷர் போடுறாங்கனாலே, ஐயோ இது ஏன்னா வந்து பையன் ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை எடுத்து கட்டிட்டான். மெண்டல் மாதிரி ஆயிட்டா சார். அந்த ஒரு 4 நாளைக்குள்ள அவங்க படாத பாடுபட்டு நாங்க போய் நேற்று அவனை பேசி இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொண்டுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு சார். அதுதாங்க இந்த மாதிரி ஒரு பிரஷர் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணோன்னே பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கரெக்டா உங்களுக்கு? சோ அந்த ஒரு காரணத்தினால இமீடியட்டா இதை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேக் டு பேக். அதாவது வந்து உங்க பையன் 65,000 பாத்தீங்க. இப்போ 2 நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து 1,90,000 ரூபாய், அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய். 1,35,000. அதாவது உங்க கையில இருந்து நீங்க போட்ட அமௌண்ட் எவ்வளவுங்க வருது? கரெக்டா 1,35,000 சார். உங்க கையில இருந்தே 1,35,000 ரூபாய் அவர் போட்டிருக்காரு அவரு. இப்ப இமீடியட்டா நீங்க காலம் கடத்தாம இமீடியட்டா நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியுமே வந்து டீடைல்டா நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க. பையனுடைய வயசு என்னங்க இருக்கும்? 18க்கு மேலயா? 20 சார். 20 வயசு. அதான் பையனே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்க. அவருடைய அக்கௌண்ட்ல இருந்தானே பணம் போயிருக்கு. ஆமா சார். அவரே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பணத்தை வந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்கன்றத கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவு அந்த பணத்தை மீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம, இந்த நிறுவனம் நடக்குதுல, உங்களுக்கு பணத்தை பேமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த யூபிஐ ஐடிக்கு பே பண்ணுங்க. இல்ல ஒரு ஈபேன்றது வந்து, அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பல்நாட்டு டாப் மோஸ்டான நிறுவனத்துடைய பேர் எடுத்துப்பாங்க. இப்போ அமேசான் எடுத்துப்பாங்க, நாங்க ஈபேன்னு எடுத்துப்பாங்க, நாங்க தான் பிளிப்கார்ட்னு எடுத்துப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் அந்த நிறுவனம் கிடையாது. சரிங்களா? இப்ப சும்மா வந்துட்டு நான் தான் கூகுளோட சிஇஓன்னு சொன்னா அதை நம்புற மாதிரியா இருக்கு? ஆப்வியஸ்லி வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து அவங்களோட பேரை யூஸ் பண்ணி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாங்க அந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒன்று சின்ன ஒர்க்கை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா யுவர் ப்ராடக்ட் ஹஸ் பின் டெலிவர்ட், நீங்க இவ்வளவு பணத்தை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பையனை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி அவங்களை கொண்டு வர வச்சு, அவன் ஒர்க் தான் பண்றான்றதை நம்ப வச்சு, ஓகே நீங்க காசு கட்டினா வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பையன் வந்து கிட்டத்தட்ட 20,000 போட்டதுக்கு அப்புறம் ஐயோ 20,000 போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா போட்டாகணுன்ற ஒரு ப்ரெஷர்ல வந்து லாக் ஆயிடறான்ல, யோசிக்க விட மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த நிறுவனமும் வந்து பண்ணிருக்காங்க. சோ இமீடியட்டா வந்து இதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதா இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம். நிச்சயமாமா நீங்க வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட்
பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க எந்த வங்கியிலிருந்து அந்த அமௌண்ட் போயிருக்கோ அந்த வங்கிக்கு இந்த கம்ப்ளைண்ட் காப்பி உடனடியாக கொடுத்து அவங்க கிட்ட எங்களுக்கு வந்து இந்த விட்டு போன பணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புங்க. உடனடியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறையிலேருந்து. சரி, நிச்சயமாக நம்ம இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டே இருக்கோம். நம்ம போல் வேறு அப்டேட் இருக்கு. ஆன்லைன் கேம்லேருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேம் செயலிகளுக்கு தடை விதிக்க வேண்டும், விழிப்புணர்வு தேவை, மோசடியாளர்களுக்கு கடும் தண்டனை வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி எல்லாமே வந்து இவ்வளோ நேரம் வந்து சிவபாலாஜியும் திரு விஜயகுமாரும் திரு சிவபாலாஜி 2 பேருமே பேசியிருக்காங்க. விழிப்புணர்வு தேவைன்னு திரு விஜயகுமார் அவர்கள் சொன்னாங்க. மோசடியால் தண்டனை வேணும், செயலிகளுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி 2 பேருமே பேசியிருந்தாங்க. அப்கோர்ஸ் அவங்க சொன்ன விஷயம் வந்து இதில் பிரதிபலிச்சிருக்குது. 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புங்க? இல்லை, ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா 2 காலர் ஃபர்ஸ்ட் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா வந்து பசங்க ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது. இதுல என்னன்னா உண்மை மறுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பசங்க எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க கேம்ஸ். அதாவது வந்து நான் வந்து கேசினோ மட்டும் சொல்ல, அந்த ரம்மியை சொல்ல, ஓவராலா கேமிங்ன்ற நிறுவனமே எப்படி அடிக்ட் ஆக்க வைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேம்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் 2வது எல்லா பசங்களையும் அடிக்ட் ஆக்குறாங்க. இதுல வந்து என்னன்னா இதுல அதிகமா அடிக்ட் ஆன பீரியட், இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆன பீரியட் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலம் தான். சில பெற்றோர்கள் தவிர்க்க முடியாத காலத்தினால கண்டிப்பா வந்து ஒரு காலத்துல வந்து 10th 12th வந்தாலே வந்து போனை பிடிங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வேற ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்தோம்னா நம்மளே போனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சில பேர் என்னன்னா ஐயோ நமக்கு தொல்லை விட்டா போதும்னு சொல்லிட்டு போனை கொடுத்து இந்த கேமை விளையாடுன்னு சொல்லி நம்மளே வந்து தூண்டி விட்டுருவோம். சில பெற்றோர்களை நான் சொல்றேன். சில பேர் அவங்க தூண்டி விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த கேமை விளையாடாத அப்படின்னு சொன்னா நம்மளாலேயே ஒரு பொருளை பழக்க வச்சுட்டு டக்குன்னு அந்த பொருளை வந்து எடுத்தா நமக்கே அது வந்து ஒரு ஆங்கரை கிரியேட் பண்ணும், நமக்கே வந்து அது முடியாதுன்றத ஒரு விஷயம். ஸோ இது என்னன்னா இந்த அடிக்ஷன் வந்து வெளியில கொண்டு வர ஒரு ப்ராசஸை வந்து வெறும் அரசாங்கம் தடை செய்யும், இல்ல மாதிரியான நிறுவனங்கள் தடை செஞ்சுவாங்க, இல்ல தண்டனை கொடுத்தா போதுன்றதை மட்டும் விட்டுட்டு நம்ம பசங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சு, ஓகே உனக்கு என்ன பிரச்சனை, இந்த பேட் இந்த நேர்ல போய் கேமை விளையாடு, இந்த மாதிரி மொபைல் கேம்ல இருந்து கொஞ்சம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு மாற்றா இன்னொன்னு கொடுத்தா மட்டும்தான் வந்து பையனை வந்து வெளியில கொண்டு வர முடியும். நீ புக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா வெளில வர முடியாது. ஸோ அதனால வந்து இந்த பிசிக்கல் கேம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமி, இந்த கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, வீட்டுல நெட்டை கட் பண்ணுங்க. அவனுக்கு தெரியாத மாதிரி நெட், ஏன்னா பசங்க ஸ்மார்ட், பெற்றோர்களை விட பசங்க ரொம்பவே ஸ்மார்ட். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் நெட்டை கட் பண்ணும், ஸோ அவனை எப்படி இந்த கேமை விட்டு வெளியில கொண்டு வரதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நேரத்தை செலவழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பசங்களை வெளில கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நிச்சயமா ரொம்ப நன்றி திரு சிவபாலாஜி, திரு விஜயகுமார் இருவருமே வந்து நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கீங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே போல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யா ஏஜென்சி. சத்யா பொங்கல் சிறப்பு விற்பனை. உனக்கு மொறுன்னு பானிபூரி 10 நிமிஷத்துல வீட்லயே செஞ்சு தரேன். பானிபூரி வீட்லயா? ஆச்சி பானிபூரி கிட். இதுல இருக்கிற 24 பூரிய பொரிச்சா மொறுன்னு பூரி. ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் சட்னி, பானிக்கு மின்ட் சட்னி, உருளைக்கிழங்குக்கு சேர்க்கிற மசாலாவும் இருக்கு.